இந்த காலர் நெக் ப்ளவுஸோட கிராஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் லைவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து காலர் வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து மடித்து தைச்சிருக்கோம். ஸோ 2.5 இன்ச்சு பின் பக்கம், அப்புறம் வந்து இன்னொரு கிளாஸோட 2.5 இன்ச்சு எல்லாமே சேர்த்தா எனக்கு வந்து 12.5 இன்ச் வருது. அப்போனா நமக்கு வந்து காலர் வந்து 12.5 இன்ச் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் வந்து நான் வந்து ப்ளவுஸோட துணியும் லைனிங் துணியும் 2 பார்ட்டாக 2.5 இன்ச்சு வந்து 4 பார்ட்டு வந்து எடுத்திருக்கேன். இதில் 2 அதில் 2 வந்து நான் வந்து 13 இன்ச் ஹைட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். நமக்கு தேவை 12.5 இன்ச்சு. ஸோ 2 சைட்லேயும் அரை இன்ச்சு தையல் போடுற கணக்கில் வந்து நான் 13 இன்ச் எடுத்திருக்கேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ராங் சைடுக்கு மேலே 2 லைனிங் துணி வச்சு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்ட அப்புறம் அதை அப்படியே மடித்து ஒரு அரை இன்ச்சில் வந்து மடித்து தைக்கணும். இப்போ வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ அரை இன்ச்சில் வந்து மடித்து தைச்சிடணும். இது வந்து உள்ளே தான் போக போகுது. ஸோ இது நம்ம வந்து அந்த ரஃப்பாக தையல் போடாமலே டேரெக்டாக தைக்கலாம். பட் வந்து முன்ன பின்ன ஆகணும் தான் நான் வந்து ரஃப்பாக ஒரு தையல் போட்டு அரை இன்ச்சு வந்து மடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் யூஸ் பண்ணது ஒரு துணி, இன்னொரு துணி வந்து இருக்கும். அது வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் வச்ச அப்புறம் நாம் வந்து இப்போ தைச்சது வந்து அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ நம்ம வந்து காலர் ஜாயின் பண்ணோம். ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சில் வந்து காலர் ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக நான் வந்து லைட்டாக வந்து ஒரு அரை இன்ச்சு கீழே வந்து வச்சுருக்கேன். நமக்கு காலரோட ஹைட் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச் வந்து காலர் ஹைட் வந்து வரணும்னு 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்ட அப்புறம் எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு அரை இன்ச் இருக்குது. அதுதான் நம்ம வந்து காலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ண அப்புறம் 2 சைடும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தையல் போடணும். ஸோ 2 சைட்லேயும் ஒரு தையல் போட்ட அப்புறம் எதுக்கும் நமக்கு வந்து 12.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 12.5 இன்ச்சுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு தையல் போட வேண்டியதான். நம்ம தையல் போட்டுலேருந்து ஒரு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுறணும். இப்போ வந்து தையல் போட்ட அப்புறம் அப்படியே வந்து திருப்பி எடுக்கணும். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்தால் நமக்கு காலர் ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் போடலாம். பட் வந்து நான் வீடியோ கடைசியில் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து கீழே வந்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தான் விட்டுருக்கேன். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ராங் சைடில் இருந்து தான் மார்க் பண்ணி தைக்கணும். ஸோ ராங் சைடில் ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சு கேப் விட்டதுலேருந்து அப்படியே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து முன்னாடி கிராஸில் வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். ஸோ அதே வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து அடிச்சிடணும். கரெக்டாக வந்து 12 இன்ச் எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ 2 பக்கம் கிராஸ்லேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்த அப்புறம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள்ளே போய் அந்த பிசிறு வந்து நம்ம இப்போ அடித்தது வந்து அந்த காலருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பதிவு தையல் போடணும். அப்போ தான் நம்ம வந்து காலர் வந்து நீட்டிக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ வெளியில் வந்து எதுவுமே பிசிறு தெரியாது. அதனால் வந்து ஒரு பதிவு தையல் போட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து இன்னொரு தையலும் நான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக வந்து காலர் நிற்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரஃப்பாக ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்காக ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்காக தைச்சி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.